ஹோம்லியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் செக்ஸாக காட்டும்போது, கவர்ச்சியாக காட்டும்போது அது எங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது. அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க. கவர்ச்சியை காட்டி ஜெயிக்கணும்ன்ட்டு ஒரு துளி கூட நினைக்காத ஆர்டிஸ்ட் தான் தேவயானி அவர்கள். ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது அவ்வளோ ஹோம்லியாக இருக்காங்க. அந்த ஹோம்லிக்காகத்தான் அந்த ரொம்ப ஹோம்லியாக இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் ரசிகர் உருவாகிறாங்க. அந்த குடும்ப பாங்கனை தோற்றதுக்காகத்தான் ரசிகர் உருவாகிறாங்க. அதனால வெற்றி அடைகிறாங்க. ஒரு 4 வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க கவர்ச்சியை காட்டுறதுக்கு ஆர்வம் காட்டிடுறாங்க. ஒன்றே ஒன்று தீர்க்கமாக சொல்லணும், உங்களுடைய குடும்ப பாங்கான தோற்றத்திற்கும் நீங்கள் எடுத்து நடிக்கிற குடும்ப பாங்கான அந்த கேரக்டரையும் கவர்ந்து தான் ஒரு ரசிகர் கூட்டம் வரும்போது நீங்கள் கவர்ச்சியாக நடித்தா அவங்களுக்கு பிடிக்காது, அதை ரசிக்க மாட்டாங்க. அந்த உண்மையை தெரிஞ்சுக்குங்க. நம்ம எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி பார்க்கும்போது அது கவர்ச்சி காட்டினா எப்படி பிடிக்கும்? அப்போ நீங்கள் குடும்ப பாங்கான தோட்டம் உங்களுக்கு இருக்குது, அதனால உங்களுக்கு ரசிகர் உருவாகிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அவங்கள்ட்ட குடும்ப பெண்ணை பார்க்குறாங்கன்னா கடைசி வரைக்கும் காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றி இன்றைக்கி மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியாக திகழ்கிறவர் தான் தேவயானி அவர்கள். நான் ஃபஸ்ட்டு நான் ரஜினி ரசிகர். நான் முதல்ல ஒரு 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 நடிகைக்கு ரசிகர் ஆனதுன்னா எந்த நடிகை எனக்கு பிடிச்சதுன்னா அமலா. ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மைதிலினி கதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க அவ்வளோ காமெடியாக இருப்பாங்க, எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்புறம் தொடர்ந்து வேலைக்காரனாக இருக்கட்டும், அப்புறம் மம்முட்டி சாரோட படம் பண்ணாங்க, எல்லா படமும் அவ்வளோ காமெடியாக. அந்த ஹோம்லியாக இருக்காங்கிறதுக்காகவே நான் அவங்களுக்கு ரசிகர் ஆகிட்டேன். நான் ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க. அது பரவாயில்ல, ஓகே, மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்க பரவாயில்ல. ஒரு டாப் டிஷர்ட்டுமே போட்டு அவங்கள ஓட விட்றாங்க. ஓட விட்டாலும் பரவாயில்ல, ஹை ஸ்பீட் ஷாட். டைரக்டரு அமலா அவர்களை ஹை ஸ்பீடில் மேலே ஓட விட்டு அவர் கவர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஏன்னா நான் ஹோம்லிக்காக தான் அவங்கள பார்த்துருக்கேன். அப்போ அவங்க ஹோம்லியாக பார்க்குற ஒரு ஆர்டிஸ்ட்டை போய் நீங்கள் செக்ஸாக காட்டும்போது, கவர்ச்சியாக காட்டும்போது அது எங்கள் மனசு ஏற்றுக்கொள்ளாது. இதை நிறைய ஆர்டிஸ்ட்டில் புரியாமல் கவர்ச்சியாக காட்டினா தான் நிலச்சி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. என்றைக்கு கவர்ச்சியை காட்டுறீங்களோ அன்றைக்கி தளர்ச்சி ஆகும் மார்க்கெட். அதுக்குன்னு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் மூலதனமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த உடல்வாகுக்கும் அவங்க கவர்ச்சி கவர்ச்சிக்காக மட்டும்தான் டேரக்டர் கூப்பிடுவாங்க. அவங்க நடிச்சு போட்டோம். ஹோம்லி அவங்கள யாராவது ஹோம்லிக்கு லுக்குக்காக, குடும்ப பாங்கான தோற்றத்துக்காக உங்களை ரசிக்க ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதை கடைப்பிடிங்கள். அப்போ தான் தேவயானி மாதிரி இன்றைக்கும் பேசப்படலாம். அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டிலுக்கு வருவோம். சார் சீக்கிரம் முடிச்சிட்டேன் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே. 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசிவிட்டு படத்தை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், இவங்க கொண்டு வா அப்படியே. என்ன சார் வந்து வேலையை பண்ண மாட்டேங்கிட்டு படம் பார்த்துட்டு நம்ம இதெல்லாம் பொழுதுபோக்காக பார்க்கக்கூடாது, இது பொறுப்போட பார்க்கணும். பொழுதுபோக்க பார்க்குற படம் வேறு, ஒரு பொறுப்போட பார்க்குற படம் வேறு. இந்த இஎம் நம்மளால் பொறுப்போடு பார்க்கக்கூடிய படம். வாங்கலாம். நமக்கு மாதம் 40,000 சம்பளம் வருதா, அப்போ 15,000 இஎம் கட்டுற மாதிரி நீங்கள் இப்போ பைக்கையோ இல்லை காரோ வாங்கலாம். மிச்ச பணத்தில் அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துவாங்க, சமாளிப்பாங்க. இல்லையே இப்போ செலவு எப்படி வரும்னு தெரியாது. ஸ்கூல் ஃபீஸ் இன்றைக்கெலாம் எங்கே பார்த்தாலும் 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் ஏலம் வர்றான். மருத்துவம் ஏதோ சும்மா வயிற்றுலையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் போதும், 1 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை அவன் பிடிக்கிறான். இப்போ மருத்துவத்தில் ஹாஸ்பிட்டலில் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறான். கல்வியில் அண்ணா உங்கள் டைம் வச்சா கிளம்புங்கண்ணே. உங்கள் டைம் வச்சுனா உங்களுக்கு இஎம்ஐ பிரச்சனை நினைக்கிறேன். நீ கிளம்புங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நான் அடிக்கடி பார்க்குறேன், நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க யாருன்னு தெரியல, அடிக்கடி பார்த்துட்டு இருக்கேன்.
உங்கள் டைம் வச்சுக்கலாம். யாருக்கு சொன்னீங்களா? கொஞ்சம் இல்லை இல்லை, இது நான் ரெகுலர் பார்த்துருக்கேன், அது எனக்கு கோவம் வருது. நான் 1 ஹவர் பேசுவேன் சார். பாய்க்கிறேன் சார், மன்னிச்சிருங்க சார். நான் 1/2 மணி நேரம் பேசுவேன். இது நீங்கள் உள்ள உங்கள் டைம் இல்லை, அதோட முக்கியமான வேலை தான் கிளம்புங்க. இது இதுக்கு வந்திருக்கீங்க, முடிச்சா பாருங்கள். எனக்கு நாங்கள் வற்புறுத்தலை ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு எமோஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது இது ஜோக்கரை பேசிக்கிருவாங்க. அப்போது 40,000 50,000 சம்பாதிக்கும் போது நம்ம 20,000 இஎம்ஐ கட்டணும், பிரச்சனை இல்லை. எப்படி சமாளிச்சலாம்? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் கொள்ளடிக்கிறான், ஒரு பக்கம் ஸ்கூலில் கொள்ளடிக்கிறாங்க. எப்படி வாழ்கிறது? இதில் இஎம்ஐ கட்டிட்டு இதுலேயும் வாழ்க்கையை இழந்துக்கூடாது. இந்த என்ன ஆகும்னா டோட்டலாக வாழ மாட்டோம். வாழ்கிறதுக்கா போராடிக்கிட்டே வாழ்ந்து செத்துருவோம். சம்பாதிக்கிற வாழ்கிறதுக்கா போராடுறதுக்கா? வாழ்கிறதுக்கு. அப்போ சம்பாதிச்சு வாழணும்னா, சந்தோஷமான நிம்மதியாக வாழணும்னா நம்ம இஎம்ஐலேருந்து கொஞ்சம் தப்பிக்கணும். அந்த விஷயத்தை தான் இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை? இன்றைக்கி என்ன ரெண்டு போதை. ஒன்று டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு அந்த போதை, இன்னொன்று இஎம்ஐயில் பணம் வாங்கிட்டு சந்தோஷம் வாங்குற இந்த போதை. இந்த 2 போதையுமே ஒழியணும். நன்றி, வணக்கம். ஒரே இடத்துல நம்ம இருந்தால் அப்படியே ஸ்டாக்னன்ட் தண்ணி மாதிரி ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவனா, புதுசாக ஏதாவது நம்ம டிஸ்கவர் பண்ணணும், நமக்குள்ளே இருக்கிற எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம ஏதாவது வகையில் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு கைக்குட்டை ராணின்னு ஒரு சின்ன குறும்படமை நான் டைரெக்ஷன் பண்ணேன். இந்த படம் வந்து இதே பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு 15 வீக்ஸோட ஷார்ட் டேர்ம் டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும். அதில் வந்து எங்கூட 8 பசங்க படித்தாங்க. ஆல் were boys. I was the only girl and the most senior. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் வேலிடேட்டரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது. சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன். பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதே ஸ்க்ரீனில் என்னோடய கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க. ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்ம் வந்து ஜெய்ப்பூர் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜான்வரி மாதத்தில் நடந்தது. அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு, டெல்லி ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன், பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட இது. ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். யா, இதில் பெஸ்ட் பார்ட் அண்ட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த ஃபில்ம் இஸ் தட் த மியூசிக் இஸ் பை இசைஞானி இளையராஜா சார். நான் போய் அவருக்கு வந்து சொன்னதும், கதை சொன்னதும் சாருக்கு, அதே மாதிரி அந்த கண்டென்ட் காமிச்சதும் உடனே மியூசிக் ஆரம்பித்து எனக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு கொடுத்தாரு ராஜா சார். ஸோ ஐ வில் பி ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ராஜா சார். அண்ட் ஹீஸ் அதில் வந்து ஒரு அருமையான ஒரு பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஸ் வெல் அஸ் லிரிக்ஸ் எல்லாமே ராஜா சார் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆல்வேஸ் தேங்க்ஸ் டு ராஜா சார். இந்த படத்தில் ஒர்க் பண்ண தன்யா, யா, ஆல் த பெஸ்ட் டு யூ. யா, அண்ட் படத்தில் நடித்த ஆதவன் சார், நிறைய இன்னும் நீங்கள் நடிக்கணும். உங்கள் ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்னும் வருஷத்தில் 2-3 படங்கள் பண்ணுங்க சார். அஜித் குமார் சார் மாதிரி இருக்காதீங்க. We want you to see you more.